الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله السنة التي بعده صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சமார்க்க போதகர் சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் ஸலாத்தும் கருணையும் சலாமின் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான ஜும்ஆனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காகவே உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய இல்லம் இந்த பள்ளிவாயிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான். அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றான், தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய சில அமல்கள் இருக்கிறது. அல்லாஹுடைய மஹப்பத்தை, அல்லாஹுடைய நேசத்தை அடையலாம். ஒரு 3 அமல்கள் அன்புக்குரியவர்களே. துல்ஹஜ்ஜினுடைய மாதம் எவ்வளவு சிறப்புக்குரியது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம். அதனுடைய முதல் 10 இந்த உலகத்தினுடைய 10 நாட்கள் மிக பெருமதியான காலம். ஒன்று ரமலானுடைய கடைசி 10, இன்னும் ஒன்று துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10, மூணாவது ரபிஉல் அவ்வலுடைய முதல் 10. இந்த காலங்களில் அமல் செய்கிறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். ஏராளமான பாக்கியங்கள் இருக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, இதில் எங்களோட வாழ்க்கையில் சில அமல்களை நாம் கொண்டு வர முயற்சி, பழக்கத்தில் உண்டாக்குறதுக்கு முயற்சி. சில அமல்கள் இருக்குது, அந்த அமல் கல்பால தான் செய்கிறது, கல்போடு சம்பந்தப்பட்டாமல். இன்னும் சில அமல்கள் உடலோடு சம்பந்தப்பட்டாமல். அன்புக்குரியவர்களே, நேரமோ மிக குறுகிய நேரமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய மஹப்பத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை அங்கே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் முதலாவது நாங்கள் விளங்கணும், இந்த நாட்கள் இந்த நாட்களில் நாங்கள் கிட்டத்தட்ட 8 நாள். அன்புக்குரியவர்களே, நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிக்கிறது, அரஃபாவுடைய தினம், அதுக்கு பின்னால் ஹஜ்ஜு பெருநாள் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய நோன்பு இந்த நாள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 கடைசி பகுதியை நாங்கள் இப்போ ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது.
மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அஷ்ர். அப்போ அல்லாஹுக்கு மிக விருப்பம் இந்த கடைசி 10ல், இந்த முதல் 10ல், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10ல் அமல் செய்யும். உலமாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு போகுது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 சிறந்ததா, ரமலானுடைய கடைசி 10 சிறந்ததா? துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 சிறந்ததா, ரமலானுடைய கடைசி 10 சிறந்ததா? ரமலான்ல எவ்வளவு உற்சாகத்தோட, ஆசையோட, ஆர்வத்தோட அமல் இபாதத் செய்யும். ஆரம்பத்திலிருந்தே தயாராகிடுவோம் கடைசி 10க்கு லைலத்துல் கத்ர் அடையணும். அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, சில உலமாக்கள் ரமலானுடைய முடிவுக்கு வாரும், ரமலானுடைய கடைசி 10 இரவு காலம் சிறந்தது, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 பகல் காலம் சிறந்தது. ஏன் ரமலானுடைய இரவு காலம் சிறந்ததுன்னு சொன்னா, லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த நாட்கள்ல தான் வருது. இந்த கடைசி 10ல் தான் இது அறிகுறி. அதனால ரமலானுக்கு சிறந்தது. ஆனால் அதில் எவ்வளோ அக்கறை இருக்குதோ, இந்த யாங்காட்டியும் துல்ஹஜ் முதல் 10ல் நாங்கள் ஈக்கிறோமான்னு கூட தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதில் நோம்பு பிடிக்கிறது சிறப்பு, விதம் விதமான அமல்களில். அன்புக்குரியவர்களே, ஒன்றுமே பிடிக்கல, நோம்பு பிடிக்கவும் இல்லை, அமல் செய்யவும் இல்லை. அரஃபாவுடைய நாளில் சரி, அரஃபாவுடைய எல்லாம் நோம்பு காலம் மாதிரி பிடிச்சிடும். பின்னால் வரும் அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு சிறப்பல்லாக இதில் தஸ்பீஹ். அன்புக்குரியவர்களை, இந்த தலையங்கங்களை தேடக்கூடிய நேரத்தில் இந்த ஐயா வஸ்குருல்லாஹ ஃபீ ஐயாமின் மஅலூமா, இந்த குறிப்பிட்ட இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹு அதிகமாக ஞாபகம், அல்லாஹு அதிகமாக திக்ரு, கலிமாவை சொல்றது, தஸ்பீஹ் சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, அல்லாஹு தக்பீர் சொல்றது. இதனுடைய வர்ணம் ஒரு 2 100 200 300 அமல் அல்ல. எங்களோட முன்னோர்கள், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய சிந்தனை தனிய பேசியலும் அன்புக்குரியவர்களே, 10 லட்சம் 10,000 லட்சக்கணக்கான தஸ்பீஹாத், அவ்வளவு பொருள். சஹாபாக்கள் சரித்திரம் வந்திருக்குது. இந்த கடைசி இந்த முதல் 10 வந்துட்டா, கான சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதா தகல அய்யாமுல் அஷ்ர் இஜ்தஹத இஜ்திஹாதன் ஷதீதன், கடும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. கடைசி 10 வந்து இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 வந்துட்டேன்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட பழக்கம் எப்படின்னா, துல்ஹஜ் முதல் 10 வந்துட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா, பஜாருக்கு போவாங்க. யஹ்ருஜானி இல சூக் யுகப்பிரானி, மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இன்றைக்கும் வேற நாடுகளில் நாங்கள் பார்த்தோன்னா தெரியும். அன்புக்குரியவர்களே, தக்பீர் சொல்லுவாங்க. தக்பீர், பஜார்கள் இறங்கி தக்பீர் சொல்லுவாங்க. மக்களும் அவர்களோட சேர்ந்து தக்பீர் சொல்லுவாங்க. வயுகப்பிருன் நாஸ் யஹ்ருஜானி இல சூக்கி யுகப்பிரானி வயுகப்பிருன் நாஸ். பழக்கங்கள் குறவு அன்புக்குரியவர்களே. துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 கண்டத்திலும் தக்பீர் அதிகமாக, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, விடயத்துக்கு வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு உயர்வானவன், அவன் எவ்வளவு தூய்மையானவன், அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன. இவனுடைய அன்பை நாங்கள் அடையிறதுக்கு சில அமல்களை செஞ்சால் என்ன, அந்த அமல்களை நாங்கள் தேடி செய்கிறதுக்கு ஆசை எங்கள்கிட்ட வாரதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அந்த அமல்களை சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் சந்தர்ப்பம் தாங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா அஹப்பக அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல இதா ரதிய அல்லாஹு அன்க சுப்ஹானஹு ஜல்ல வ அலா, அந்த உயர்வான தூய்மையான அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசித்து விட்டால் ஃபமாதா துரீது பஅத ذلك, அதுக்கு நான் என்ன தேவை, என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடைஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நானும் நீங்களும் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு என்னதான் தேவை? அன்புக்குரியவர்களே, ஏதாவது குறைபாடு வருமா? உலமாக்கள் கேட்குறாங்க, ஏதாவது குறைபாடு வருமா? ஒப்பீடு அல்லாஹோட யாருக்கும் செய்ய முடியாது. வலில்லாஹில் மஸலுல் ஆலா, அல்லாஹோட
மிக உயர்வான ஒப்பீட்டுக்குரியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட எதையுமே ஒப்பிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ, ஒரு அதிபரோ, அல்லது அன்புக்குரியவர்களே ஒரு தலைவரோ, ஒரு ரயீஸோ, ஒரு வசீரோ, ஒரு முதீரோ எங்களை நேசிச்சுட்டா அவருடைய நேசத்துக்குரியவராக நாங்கள் ஆகிட்டோம். துனியால அவங்கள நேசிச்சுட்டா வரதிய அன்க அவர் அவங்களை பொருந்திட்டார், கபூல் செஞ்சு கொண்டாரண்டா அவருடைய எல்லா விதமான வாயல்களும் தொடரப்படும், எல்லாம் கிடைக்கும். பிரசிடென்ட் எல்லாம் கிடைக்கும், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கிடைக்கும். அவருடைய கைப்பிடியில் இருக்கிறவர், அவருடைய வேலைக்காரராக இருந்தாலும் அவருடைய நேசத்துக்குரியவராக ஆகிட்டோம் என்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் வானத்தை பூமியை படைச்ச அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ் எங்களுக்கு அவருடைய வாயல்களை திறந்து தர ஆரம்பிச்சிட்டான் என்றா فما بالك إذا كان الذي يؤتيك هو الذي يملك كل شيء هو قيوم السماوات. எல்லா அதிகாரம், எல்லாம் ஆட்சியும், வானம் பூமி அனைத்தும் அவருடைய கையில தான் இருக்கு. மாலிகுல் முல்க் சயுஸஹிரு லக குல்லல் கௌன், முழு உலகமும் அவன்ட கைப்புடியில, எல்லாம் அவன்ட கையில. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசனாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிட்டானண்டா சயஹ்மீக மின் குல்லி ஷைஇன் மினல் ஹஸத் வஸ்ஸஹர் வல்ஈதா மின் குல்லில் அம்ராத் வ மின் குல்லில் ஈதாஅத். அனைத்து விதமான நோவினைகள், அனைத்து விதமான தொந்தரவுகள், அனைத்து விதமான சூனியம், பொறாமை, இது எல்லாத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய நேசத்தை நானும் நீங்களும் அடைஞ்சிட்டோம் என்றா அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லாம் பாதுகாப்பான். பொறாமக்காரன்ட்டு எல்லாம் பாதுகாப்பான், சூனியக்காரன்ட்டு எல்லாம் பாதுகாப்பான், பயங்கரமான நோய்கள் இருந்தால் பாதுகாப்பான், வினைகள் இருந்தால் பாதுகாப்பான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்திருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயதுகுலுக்கல் ஜன்னah, அவனுடைய ஃபதுலோட, அவனுடைய ரிதுவான் பிஃபதுலிஹி வ ரிதுவானிஹி ஃபில் ஆখিরাহ, ஆখিরাத்தில் அவனுடைய நேசத்துக்குரியவனாக உலகத்தில் நான் ஆவிட்டேன், அதற்குரிய அமலை நான் செய்தேன் என்று சொன்னான். அவனுடைய நேசனாக அல்லாஹ் ஆக்கிட்டு அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் காக்க வைக்க மாட்டான், அவனுடைய திருப்தி அல்லாஹ் தருவான். செல்வத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹுடைய மஹப்பத்தை நானும் நீங்களும் அடைகிற அமல்களை நாங்கள் செய்கிறது ஆக பிரதானம், ஆக முக்கியம். சில உலமாக்கள் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி 10 கடைசி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். கடைசி 10 எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல்தான், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையக்கூடிய ஒரு அமல்தான் இஹ்சான். வல் இஹ்சான் இஹ்சான் வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இஹ்சான் என்று சொன்னா என்ன அன்புக்குரியவர்களே? ஆனால் இஹ்சான் இன்ஃபாக் இதுவரை நாங்கள் விளங்கிக்கிறது வேற முறை. அன்புக்குரியவர்களை விரைவாக செல்ல வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு அல்லாஹ் இஹ்சானினூடாக அல்லாஹ் எங்களுக்கு செல்லக்கூடிய முராது. உண்மையில நாங்கள் செலவழிக்கிறோம், குர்பான் கொடுக்கிறோம், செலவழிக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், இன்ஃபாக் செஞ்சிட்டோம், செலவழிச்சிட்டோம். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, அழிவுல நாங்கள் அழிவுல விழுந்துடக்கூடாது. ஏன்னா அது என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில போகும், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யும், அல்லாஹுக்காக வேண்டி எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். இதான் இதுக்குள்ளுக்குள்ள விஷயம். குர்பானை கொடுக்கிறோம், தயாராகிட்டு இப்போ கல்புகளை பார்க்கணும் எந்த அளவு தூரம் இது அல்லாஹுக்காக செய்யப்படும். வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இஹ்சான் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராஹ்.
அல்லாஹ்வை நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க. எல்லா கட்டத்திலையும் யாரையும் நாங்கள் பார்க்கல, அல்லாஹ் நாங்கள் அந்த அந்தஸ்துக்கு நாங்கள் வரல. ஃபைல்லம் தக்குன் தரா, அல்லாஹ் எங்களை பார்க்குற மாதிரி இபாதத் எங்களுக்கு ஏல. ஃபைல்லம் தக்குன் தரா ஃபைன்னஹு யரா, அல்லாஹ் யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்வேன். நான் இவ்வளோ அள்ளி கொடுக்கறது யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை, யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை. நான் இவ்வளோ செய்கிறது யாருக்கும் பார்க்கப்படாதுன்ற பயம், அல்லாஹ் தான் பார்க்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் செய்யணும். இவர் தான் இஹ்சானை பிடிப்பார். இஹ்சானுடைய தரஜாத் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹ் அன் துன்ஃபிக வலா தரா இன்தல் இன்ஃபாக் இல்லல்லாஹ். ஒரு வேலையை செய்கிறார், ஒரு ஹிதுமத்தை செய்கிறார், அல்லாஹ்க்கு காட்டுறதுக்கு மட்டுமே செய்கிறார், யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை. அந்த செயல் மூலமாக, அந்த ஹிதுமத்தின் மூலமாக, அந்த செலவின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக். எத்தனையோ பேர் குர்பான் கொடுக்குறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா கோச்சு கொள்ளக்கூடாது. நாங்கள் சிறப்பை விளங்கிட்டோம், வந்துட்டோம் கொடுக்கறதுக்கு, பங்கு கொடுக்க வந்துட்டோம், குர்பான் கொடுக்க வந்துட்டோம், நல்ல அமல், அதுக்கு சிறப்பெல்லாம் போன கிழமை கேட்டோம். ஆனால் நான் என்ன சொல்ல வாரேன்டா, எத்தனையோ பேர் குர்பான் கொடுக்குறேன், அவரோட பின்னணியை பார்த்தா அவர் அடுத்த அபகரிச்ச சொத்துல வாழ்ந்துட்டிக்கிறார். அபகரிச்ச சொத்து வராசத் சொத்திக்குதே, வாரிசுக்காரர்களுடைய சொத்தை முழுக்க முழுமையாக முழுங்கினவன் பள்ளியில பங்குக்கு சேர்ந்துக்கிறான். முழுமையாக குடும்பத்தில சொத்தை முழுங்கிட்டு நல்ல வசதி, இப்ப நல்ல வசதி, இப்ப பள்ளியில பங்குக்கு சேர்ந்துக்கிறான். கோச்சு கொள்ளக்கூடாது, யாரையும் சுட்டி காட்டுறதுக்கு, யாருக்கும் விரல் நீட்டத்துக்கு பேசல. இவனுடைய அமல் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இவன் ஹஜ்ஜுக்கு போய்த்தாலும் சரி, அவன் அந்த ஹஜ்ஜி கபூல் ஆகாது. லா யுக்பலு லஹு அமலுன் வலா தாஅத்துன், எந்த ஒரு தாஅத்தும் எந்த ஒரு அமலும் அவனுக்கு கபூல் ஆகாது. ஏன்? அவன் களவெடுத்தவன், அவன் அபகரித்தவன், அடுத்தவனுடைய சொத்தில வாழக்கூடியவன், ஹராத்தில வாழக்கூடியவன். லா யுக்பலு, இவன் போயிட்டு சொல்லுவான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் வ சஅதைக், அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான் லா லப்பைக் வலா சஅதைக் வ ஹஜ்ஜுக மர்தூதுன், உன் ஹஜ் ரிஜெக்ட். 10 லட்சம் 20 லட்சம் 25 லட்சத்துக்கும் போச்சு ஹஜ்ஜி. இப்போ குறைஞ்சிக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டுக்கிறார். இங்கே ஊரில் குடும்பத்தில் முழு சொத்தையும் இவர் தான் முழுங்கிக்கிறார். நான் இது தனித்தலையங்கமாக 3 கிழமைக்கு முன்னாலே பேசிட்டேன் அன்புக்குரியவர்களே. இப்போ நான் என் சப்ஜெக்ட் வேற, அதனால் அன்புக்குரியவர்களே இதை நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஆக இந்த பயம், நான் அல்லாட்ட போகணும், அல்லா இடத்துல கபூருக்கு போகணும், என்னைய கொண்டு போய் கபூர்ல வைக்கப்படும், இந்த பயம் இருந்தா அவன் அல்லாஹ்வுக்காக நான் இதை பிரித்து சரியாக கொடுத்துரும். நான் மற்றவனுக்கு காட்டுறதுக்கு இல்லை வாழ்றது, நான் அல்லாஹ்வுக்காக நான் வாழணும். அந்த பயத்தோட இஹ்சானோட நடந்திருப்பான். அல்லாஹ்வுடைய திருப்தி. இது ஒரு உதாரணம் நான் சொல்றேன் அன்புக்குரியவர்களே. நிறைய அநியாயங்கள், நிறைய அனாச்சாரங்கள் நடக்குது. இந்த அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறது கிடையாது. எத்தனை பேர் கொடுக்குற குடும்பத்தில் பார்த்தா சகோதரர்களுக்கு தின்றதுக்கும் வழி இல்லை, இவர் ஊருக்கு காட்டுறதுக்கு கொடுப்பாங்க, இவர் ஊருக்கு காட்டுறதுக்கு செலவழிக்க, இவர் ஊருக்கு காட்டுறதுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற. அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் சிலவங்க செய்யக்கூடிய அந்த அந்த இன்ஃபாக்குகள், செலவுகள் இருக்குதே, அடுத்த கட்டம் கொடுத்துட்டு இஹ்சான் அவர் கொடுத்துட்டு இவர் தொந்தரவு கொடுக்கிறாரு, அவருக்கு கொடுக்க கேவலான வார்த்தைகள் பேசுகிறார், கஷ்டப்படுத்துகிறார். இதை விட அழகான வார்த்தைகளை சொல்லிட்டு போறது சார். அழகான வார்த்தை அன்னல் கலிமத்த தையிபா சதகா, நல்ல வார்த்தைகள் சதகா. அல் கலிமத்து தையிபா சதகா. அன்னல் இஸ்லாஹ பைனன் நாஸ் சதகா. யார் செய்யறது? பெருநாளைக்கு பாருங்க, நான தம்பி கோவம், வாப்ப மகன் கோவம், இஸ்லாஹ் பண்றதுக்கு யார் வந்த? பெருநாள் அன்று செய்யற மிக சிறந்த அமல் குர்பானுடைய அமல். அதுக்கு பின்னால வருது அன்புக்குரியவர்களே,
நீங்க நோன்பு பிடிக்கிறதை விட அலா உக்பிருக்கும் பி அஃமல் மின் தரஜத்தி ஸியாம் வஸ்ஸலா வஸ்ஸதகா. நோன்பு தொழுகை எல்லாம் ஃபர்ல, சதகா ஜகாத் எல்லாத்தை விட சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூல். என்னத்த இஸ்லாஹ் பண்றது. குடும்பத்தில் 2 பேர் கோவிச்சுட்டா நல்லா பிரித்து விட்றதுக்கு தான் ஆளி. கொஞ்சம் ஒரு பிரச்சனையில சின்ன சப்ஜெக்ட் தான், அதை நல்லா ஊதி ஊதி அன்புக்குரியவர்களே, அவரை ஒரு 30 வருஷத்துக்கு நான் அவன் தம்பியும் பிரித்து வைக்கலுமா? குடும்பத்துள்ளாக செய்கிறேன். எவ்வளோ பெரிய ஃபசாது பண்றான், கொலப்படி செய்கிறான். இது ஊரை அழிக்கும், இது உலகத்தை அழிக்கும். இஸ்லாஹ் பண்றான். 2 பேர் ஒத்துமைக்கு முயற்சி செய்கிறான், ஒத்துமை ஆவிக்கொள்றதுக்கு முயற்சி செய்கிறான், சலாம் சொல்றதுக்கு ஏற்பாடு செய்கிறான். பெரிய அமல் அன்புக்குரியவர்களே, பெரிய அமல். அன்புக்குரியவர்களே, கௌலுன் மஅரூஃபுன் கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா ஆயா. நல்ல வார்த்தை இதே. சதகாவை கொடுத்துட்டு கொடையை கொடுத்துட்டு நோவினை கொடுக்கிறான், கஷ்டப்படுத்துறான், தொந்தரவு கொடுக்கிறத விடவும் நல்ல வார்த்தை சிறந்தது. இது நான் சொல்லல, இது அல்லாஹ் சொல்றான். ஒரு சகோதரனை பார்த்து சிலவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு சல்லி கொடுக்கணும். சிரிக்கிறதுக்கு அடே சிரிக்கிற ஒரு புன்முறுவல், சிரிச்சிட்டு போயே, சலாம் சொல்லிட்டு போயே. கத் தகூனு சதகா தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா. முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு புன்முறுவல் சிரிச்சிட்டு போறது சதகா. சிலாக்கள் முறைச்சிட்டு போற. அப்ப அது என்ன? அன்புக்குரியவர்களே, எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மொழியில நாங்க அல்லாஹ்வோட பேசுவோம். இப்படித்தான் எல்லா கட்டத்திலும் இதெல்லாம் செய்கிறது மார்க்கம், ஷரீஅத், அல்லாஹுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய மஹப்பத்துக்காக நான் செய்வேன். இஹ்சான் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது அன்புக்குரியவர்களே, குர்ஆன் கொடுக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். ஹத்தா ஃபில் கத்லி வذிப்ஹி நஹ்னு மஅமூரூன பில் இஹ்சான். குர்ஆன் கொடுக்கிற கட்டத்துக்கு வந்தா அன்புக்குரியவர்களே, அதுக்கு ஒழுக்கங்கள் இருக்குது, இஹ்சான் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி அறுக்கணும், எப்படி கொண்டு வரணும், அதுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும், ஒன்று காணாமல் இன்னொன்று அறுக்கிறது, அதுக்கு நோவினை கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் மறுமை நாளில் எங்களையும் அல்லாஹ் அதே போன்று நோவினை செய்வான். அன்புக்குரியவர்கள், இதெல்லாம் இஹ்சான் பேசு. அடுத்தது 2வது அமல் அன்புக்குரியவர்களே, அல் அமலு சானி அல்லது யுஹிப்புல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல. இந்த கடைசி இந்த கடைசி கட்டம் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 தௌபா. என்னை சுத்தமாக்கு, என் உடுப்பு சுத்தம், என் ஆடை சுத்தம், நான் சுத்தமாக வரணும், என் உடம்பு சுத்தமாக வரணும், வெளிரங்கமும் சுத்தம், உள்ரங்கமும் சுத்தம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய கல்பு சுத்தமா நான் தௌபா செஞ்சிடும். ரமலானுக்கு 27க்கு மட்டுமல்ல, இவர் அற்புதமான தௌபா ஒன்று செய்கிறாரு. அன்புக்குரியவர்களே, இந்த தௌபா அல்லாஹுடைய விருப்பத்தை அடையும். நான் இது சும்மா சொல்லல, இந்த ஒவ்வொன்றும் ஆதாரபூர்வமா. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். துல்ஹஜ்ஜில் கிடைச்ச முதல் 10ல் கிடைச்ச ஒரு ஜும்மா இது. இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் நன்மாராயம் சொல்லப்பட்டாச்சு. ஒரு நாளைக்கு 100 தடவை எந்த பாவமும் செய்யாம இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை இஸ்திக்ஃபார் செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறது, இஸ்திக்ஃபார் செய்யறது. நாங்க எந்த நேரம் பாவத்தில் தான் இருக்கிறோம். நஹ்னு அஸ்ஹாபுல் மஆசி வ துனூப் நஃபல். எந்த நேரம் பராக்கு, எந்த நேரம் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறந்து நாங்க வாழ்றோம். எனவே இந்த கட்டத்தில் ஒரு பங்கை நாங்கள் ஒதுக்கணும். குர்பான் பங்குல சேர மாதிரி என் வாழ்க்கையில இந்த இஹ்சானுக்கு, இந்த தௌபாவுக்கு ஒரு பங்கு. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்து தஸ்தக்ஃபிர் ரப்பக், தௌபாவுக்காக என்னைய சுத்தமாக்க, என் உடுப்பு சுத்தமாக இருக்கிற மாதிரி, என் உடம்பு சுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்து நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். ஒரு நாளைக்கு இந்த கடைசி நாட்கள்ல 100 விடுத்தமாவது செய்யும்.
அந்த தௌபாக்காரர்களுடைய கூட்டத்தில், தௌபா செஞ்ச நல்லடியார்களுடைய கூட்டத்தில் இந்த நாளில் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்திஸ் லிகுல்லி தம்பின் தௌபா, ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபா செய்யுங்க. நீங்க இரகசியமா செஞ்ச பாவத்துக்கு இரகசியமா தௌபா செய்யுங்க, பகிரங்கமாக செஞ்ச பாவத்துக்கு பகிரங்கமாக செய்யுங்க தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னாங்க. அடுத்தது அன்புக்குரியவர்களே, தக்வா. தக்வா அல் அமலு ஸாலிஹ் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன். அத்தக்வா அல் ஹௌஃபு மினல்லாஹ், அல் ஹௌஃபு மினல் ஜலீல், வல் அமலு பித்தன்ஸீல், வர்ரிதா பில் கலீல், வல் இஸ்திஅதாத் லியௌமிர் ரஹீல். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பயம், அவன் எவ்வளவு மகத்தானவன். அவனுடைய பயத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்துக்கொள்ளணும். மறுமைக்காக வேண்டி நாங்க தயாரிப்பு செஞ்ச கூட்டத்தில் நாங்க ஆகிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்க ஒரு பாதையில போறோம், ஒரு பாதையில நாங்க போறோம். அந்த பாதை பயங்கரமான முள்ளுகள் நிறைஞ்சது. அந்த பாதை கல்லு முள்ளு கரடு முரடான பாதையாக இருக்குதுண்டா, பறந்து போவோமா? வாகனத்தில் போறதாக இருந்தாலும் சரி, நடந்து போறதாக இருந்தாலும் சரி, அந்த அந்த முள்ளு அது எங்களுக்கு பட்டுடாம, எங்கட மேல குத்தி பட்டுடாம கவனமாக தானே போவோம். கவனமாக பார்த்து பார்த்து போவோம். இத மாதிரி உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை இழக்க வேண்டிய கட்டங்கள், பாவங்களுடைய கட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் கவனமாக உலகத்தில் நாங்கள் போகணும். அவ்வளவு பயங்கரமான காலம். அல்லாஹ்வுடைய பயத்தை, தக்வாவை நாங்கள் சம்பாதிச்சு கொள்ளணும். தக்வா உள்ளவர்களாக மாறிக்கணும். ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. நினையாத புறத்தால் அல்லாஹ் எங்களுடைய ஏற்பாடுகள், அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான். அவன் நான் பயப்படுவேன். நான் மறுமை நாளில் போய்த்து நின்றா, அல்லாஹ்வை நீ ஏன் பயப்படல்ல, அல்லாஹ் ஏன் நீ தக்வா, அல்லாஹ்வை ஏன் பயப்படல்ல, அவனை ஏன் நீ அஞ்சல்ல கேட்பான். லா தகாஃபுல்லாஹ் லிமாதா லா தத்தகில்லாஹ் லிமாதா லா தக்ஷல்லாஹ் மின் இகாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதனைகள், அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க போற கேள்விகள். இந்த கேள்விகள் எங்களுக்கு முன்னு கொண்டு வந்து நாங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறும். ஏன்னா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தக்வா இந்த 3 அமல்களையும் செஞ்சு இந்த கட்டங்கள்ல அதுல வெற்றி அடைஞ்சி இந்த முதல் 10 கடைசி பகுதியில அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய இந்த 3 அமல், இஹ்சான், தௌபா, தக்வா, கல்பியத்தான அமல்கள் இருக்குது. அன்புக்குரியவர்களே, சபுர், தவக்குல் கல்போட சம்பந்தப்பட்டது. இதே போல விரிவானது தான் அது. சபுர், தக்வா, அல் அதாலா, அதில் நேர்மை, யார்கிட்ட நீதமாக நேர்மையாக. தவக்குல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுனாங்க. அதுவும் இந்த காலங்களில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல் தான். செஞ்சு அல்லாஹுடைய நேசத்தை அடைஞ்ச கூட்டத்தில் நாங்கள் ஆகும். அதே போல இறுதியாக ஞாபகப்படுத்திக் கொள்றேன் அன்புக்குரியவர்களே, அரஃபாவுடைய நோன்பு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின மாதிரி சியாமு யௌமி அரஃபா. சில ஹதீஸ்கள் வந்திருக்கிற ரிவாயத்துகள் அன்புக்குரியவர்களே, ஒரு நாளுடைய நோன்புக்கு 1000 நாள், கசியாமி அல்ஃபி யௌம், 2 வருஷம் சிறப்பு இருக்குது. அஹ்தஸிபு அலல்லாஹ் யுகஃபிர ஸனத்தல்லதி क़ப்லஹு ஸனத்தல்லதி பஅதஹு. அதே போல யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் வாக்கியா, கடந்த முன் சென்ற இன்னுக்கு வரக்கூடிய 2 வருஷத்தினுடைய சியாமி யௌமி அரஃபா கசியாமி அல்ஃபி யௌம் சிறப்பும் இருக்கு. அப்படி இவ்வளோ பெரிய பொறுமதி இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய நாளுடைய நாங்கள் விட்டுட்டோம். இந்த அரஃபாவுடைய நம்ம பிடிக்கலன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குரிய அந்த நாளை நம்ம பிடிச்சி அதுக்கு முன்னால் துல்ஹஜ்ஜினுடைய அந்த தியாக திருநாள் கடந்த வாரங்களில் நாங்கள் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, குர்பான் மிகப்பெரிய ஒரு அமல் தான். அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. நன்மைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த பொறுமதியான இந்த நாட்களில் பொறுமதியான அமல் நேசத்தை அடைஞ்ச கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்துடையா அல்லாஹ். இந்த ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் மூசலாடக்கூடிய தேவைகளை ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தது ரஹ்மானே. வாக்களை கபூஷிமிக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துவாக்குடைய கபூலியை தந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்
குர்பானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துட்டு ரஹ்மானே. உண்மையான முறையில் உனக்காக வேண்டி இந்த அமல்களை செய்யக்கூடிய ஆக்கிரியால்லா. யாரா எங்களோட குழந்தை குட்டிகளை சாலிஹானவர்கள் ஆக்கிரியால்லா. யாரா எங்களை நீயே கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யாரா எல்லோரும் நாங்கள் இந்த மக்பராவுக்கு வரக்கூடியவர்கள் தான். இந்த கபூருக்கு வாரத்துக்கு முன்னாலே அதுக்குரிய தயாரிப்போடு வரக்கூடிய கூட்டத்தில் எங்களை எல்லாரையும் சேர்த்துரு அல்லா. யாரெல்லாம் கபூராளிகளாக எங்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்களோ எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் ரஹ்மானே. எல்லாரையும் மன்னிச்சிடு, இறக்கம் கொண்டு உன்னுடைய திருப்பர்த்தத்தை உன்னுடைய ரிவாவை உன்னுடைய ஜன்னத்தை அவர்களுக்கு கொடுத்துறியாள்லா. கபூரை விசாலமானதாக வெளிச்சமானதாக சுருக்கத்தினுடைய பூஞ்சோலியாக ஆக்கிறியாள்லா. நரகத்துடைய படுகொலியாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களையும் யாழ்லா நீ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. ஏன்னா எங்கட 1000 நல்ல அமல்களை நீடிச்சுடு ரஹ்மானே. எங்கட இந்த இடத்துல கேட்க மறந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலை தந்துடு யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.